இந்த பிள்ளைங்க தயவு செஞ்சு வெளியே அப்பாவை பாருங்க என்னாச்சுன்னு அவருக்கு பாருங்க ப்ரோ. யார் அது? பார்த்து போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு எனக்கு அட்டாக் பண்ற? எந்திரிங்க போ எந்திரிங்க போ வெளியே வாங்க ப்ரோ தயவு செஞ்சு வெளியே வாங்க ப்ரோ. நீ பக்கத்துல வாங்க தயவு செஞ்சு பக்கத்துல. ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க ப்ரோ? போட்டேன். ரொம்ப டேஞ்சர் இது. ஒன்றும் பண்ண வேலை ப்ரோ. இப்ப சாம்பல் எதுக்கு ப்ரோ அது மேல போட்டீங்க? ஹோலி வாட்டர் அவர் மேலே போட்டிருக்கேன் நான். கைஸ் எந்த வித ஃப்ளக்சுவேஷனும் இல்லை இது வரைக்குமே. உன்னை அஸ்தி இருக்கிற பாருங்க நான் தான் எடுத்தேன். என்ன உன் அப்பா மாதிரி நினச்சிக்க. நீ என்ன சொல்லணும்னா என் கூட சொல்லு. வேணாப்பா. நீ எப்படியா இருந்துட்டு எனக்கு தெரியல. வேண்டாப்பா. அப்படி நிற்குது. யாரு உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி நிற்குது. உள்ள போகுது பிள்ளைக்குள்ள போகுது. ரைஸ் பிள்ளைக்குள்ள போகுது. அது ஆட்சி பார்க்கல எப்படி? இல்லை இல்லை அது அது பக்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடிச்சு போ. அந்த பானையை டச் பண்ணால் உங்களுக்கு கோவம் வருது. என் பக்கத்தில் எதனா வர முடியுமா? சரி இப்போ கேட்டு மீட்டர் கொடுங்க ப்ரோ. கேட்டு மீட்டர் வச்சுவாங்க ப்ரோ. ரைஸ் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கேட்டு மீட்டர் அந்த பானைக்கிட்ட வச்சுட்டு வாங்க ப்ரோ. கிட்ட வச்சு நமக்கு ஃப்ளக்சுவேட் பண்ணி காமிக்கும். வச்சுவாங்க. பார்த்து வைங்க தயவு செஞ்சு. அங்கே பாரு. பேசுங்க பாருங்க. லைட் ஃப்ளக்சுவேட் ஆகுது. தெரியுதா? ஒரு கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகுது. எங்களோட அஸ்தியா லைட் ஃப்ளக்சுவேட் ஆகுது. தெரியுதா? ஒரு கேட்டு மீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆகுது. எங்களோட அஸ்தியா என்னப்பா? அந்த பானை நான் தானே எடுத்தேன். ஆமாம். நானே கேட்டு பார்க்குறேன் என்னன்னு. ஆத்மா கிட்ட என்ன அந்த பானை எடுத்ததுனால தான் உங்களை பானை எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை அட்டாக் பண்ணுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த பானை பக்கத்தில் வர்றது. கேட்டு பார்க்குறேன். என்ன ப்ரோ என்ன ஏன் ஃபர்ஸ்ட் வாட்டி ஷூட்டிங் வந்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்படிலாம் தொடக்கூடாதுப்பா. இல்லை எடுத்து பார்க்குறேன். என்ன அவன் பார்க்குறேன். என்ன பண்ண போகிறீங்க? எடுத்து என்னன்னு கேட்க போகிறீங்க? இந்த மாதிரி பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்க. என்ன ப்ரோ இது? பக்கத்தில் தான் இருக்கு. வேணாப்பா. இது தேவையில்லாம் பிரச்சனை வரும். இது மாதிரி தான் போட்டே நாங்கள் இதே விட்டோம்ப்பா. பொம்மை எடுத்துக்கப்பா பிரச்சனை ஆச்சுப்பா. போப்பா வைங்கப்பா. பானை தயவு செஞ்சு கீழே வச்சுருங்க. சொல்ல கேட்கல.
அவர் படிக்கிற கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. உன்னை அஸ்தி இருக்கிற பானை நான் தான் எடுத்தேன். சொல்ல கேட்கல. என்ன உன் அப்பா மாதிரி நினச்சிக்க. நீ என்ன சொல்லணும்னா என் கூட சொல்லு. வேணாப்பா. நீ எப்படியா இருந்தான்ட்டு எனக்கு தெரியல. வேண்டாப்பா. என்ன உன் அப்பா மாதிரி நினச்சிக்க. நீ என்ன சொல்லணும்னா என் கூட சொல்லு. வேணாப்பா. நீ எப்படியா இருந்தான்ட்டு எனக்கு தெரியல. வேண்டாப்பா. சொன்ன ப்ரோ அப்பயே எப்படி ப்ரோ நான் தான் சொன்னேன்லப்பா. நான் அப்பயே சொன்னப்பா பானை எடுக்க வேணாப்பா. வேணாம் ஒரு 2 கதிரி என்ன தலப்பா அடிச்சுட்டு ப்ரோ வேணாம்னு சொல்லிட்டு எப்படி என்ன ப்ரோ ஆச்சு? செதறிச்சு ப்ரோ. நான் கையில தான் பிடிச்சிருந்தேன். பிடிச்சிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீ பானை டைட்டாக பிடிக்க மாட்டீங்களாப்பா? யாரு சத்தம்? யாரு யார் சத்தம் போட்டா? இப்ப வெளியே சவுண்ட் போடுறது யாரு? சத்தம் பயங்கரமா இருந்துச்சு. சவுண்ட் வெளியே யாரோ போட்டீங்க. யாரு சவுண்ட் போடுறது? யாருங்க? சைலண்டா இருக்கு இப்போ. எல்லாம் முடிஞ்சுப்பா. பானை உடஞ்சுப்பாப்பா. இப்ப நான் அஸ்தி கை இங்கதான் அலையும் வந்து ஏதோ சுத்திக்கிட்டு கொட்டிருச்சுப்பா. எத்தனை வாட்டி சொன்னேன் நான் அதுக்கிட்ட பேசாதீங்க ப்ரோ. அவர் மேலேயும் சொல்ல முடியாது ப்ரோ. அதுக்கு அவருக்கு என்ன ப்ரோ கொஸ்டின் தான் ப்ரோ கேட்டாரு. பானை டைட்டா பிடிச்சிக்க வேண்டியதானே ப்ரோ? பானை பறக்கும் யாருன்னு தெரியும். பைத்தியம் மசத்துக்கு நீ டைட்டா பிடிச்சிக்க வேண்டியது அப்படின்ற என் கையில போட்டு பிடிச்சிருந்தீங்கப்பா. ஒரு இதை பிடிச்சதா கூட உடஞ்சிருக்காது ப்ரோ. இல்ல அவ்வளவு நேரம் பிடிச்சி நான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சமாச்சும் தடுத்து கீழே விழுந்தா பானை உடையும். ஜஸ்ட் பானை உடையாம கூட காப்பாத்திருக்கலாம் ப்ரோ. இப்ப பானை உடைஞ்சு போச்சு ப்ரோ. சத்தியமா இங்க இருந்து வெளியே போறதுக்கு கஷ்டம் ப்ரோனா. சத்தியமா சொல்றேன். அவன் வந்து கிளம்பிடலாம் ஃபர்ஸ்ட். கிளம்ப முடியாதுப்பா. நிக்க முடியாது. போற இடத்துல நிக்க பாப்பா. நாங்க உங்க பானையை உடைக்கல. நீங்க தான் உங்க பானையை உடைச்சிங்க. நீங்க தான் பானையை உடைச்சீங்க. நீங்க தான் நாங்க அஸ்தி கட்டுறது பிடிக்கலையா? நாங்க அஸ்தி கட்டுறது பிடிக்கலையா உங்களுக்கு? சத்தியமா பாதி எங்க மேல கோவத்தை கெடுத்து இப்போ என் மேல தான் காட்ட போகுதுப்பா. ஆரம்பத்துல ப்ரோ உங்க பேசாதீங்க ப்ரோ. அமைதியா இருங்க ப்ரோ. அமைதியா இருங்க ப்ரோ. பேசாதீங்க. சொன்னோம் ப்ரோ. இதுதான் வேணாம் ப்ரோ. அப்பாட்டு நீங்க பானை கொடுத்து பானை காட்டிருக்கே ப்ரோ. கூடாது. நானா எங்க ப்ரோ பானை காட்டினேன்? அவர் தான் ப்ரோ போய் எடுத்தாரு. ப்ரோ நான் ஒரு அந்த பொம்மை நமக்கு எந்த அளவுக்கு போன்ட்டு பாதிக்கப்படும் நீங்க பாத்தீங்கன்னா சித்திக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோமா சண்டை போட வந்தோமா சித்திக்கு? என்ன அப்பதான் ப்ரோ காரணம். என்ன ப்ரோ அப்பா காரணம்? அவரு பானை டைட்டா குடிச்சிருக்கணும் ப்ரோ. பானை ஓடாம கூட காப்பாத்திருக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப அதான் ப்ரோ சொல்ல முடியும். இப்ப என்ன ப்ரோ பண்ணலாம்? இப்ப எப்படி ப்ரோ சேஃபா வெளியே போறது? ஒவ்வொரு டைமும் பிரச்சனை நீங்க தான் மாட்டி விடுவோம். போன டைம் என்னைய மாட்டி விட்டீங்க, அப்பா மாட்டி விட்டீங்க. நான் என்ன ப்ரோ பண்ணேன் ப்ரோ அந்த பாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க காட்டிருக்க கூடாது ப்ரோ. அப்ப அப்படி காட்டினா என் பின்னாடி அவர் இருந்தாருப்பா. இருந்தாரு ப்ரோ. நான் என்ன ப்ரோ பண்றது? நானா ப்ரோ பானை எடுக்க சொன்னேன். நான் எடுக்கிறேன்னு போனேன். இல்லப்பா நான் எடுக்கிறேன் ப்ரோ. சின்ன பையன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா தான் ப்ரோ எடுத்தாரு. நான் என்ன ப்ரோ சொன்னேன்? நீங்களும் எடுக்காதீங்க, அப்பா எடுக்காதீங்க. நான் சொல்ல கேட்கல சித்திக்கு. நான் என்ன பண்றது? ஆடியன்ஸ் இந்த பானை காட்டினாலே போதும் ப்ரோ. இருங்க நீங்க சும்மா சண்டை போட்டுக்கிறீங்க. நான் தான் போய் எடுத்தேன். என்னோட தப்பு தான். நானே அதுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க தனியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. என்ன சித்திக்கு? நான் பண்ண தப்பு நான் கேட்டுக்கிறேன். எங்களால் நீங்க 2 பேரும் பாதிக்கப்படக்கூடாது. சண்டை போடாங்கன்னு சொன்னேன். பாரு அவர் எப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. அப்ப நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். உங்களோட சேஃப்டி தான் நான். சரி சித்தி, இப்போ என்னால் நீங்க பாதிக்கக்கூடாது. அது நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என்ன ப்ரோ? நான் ப்ரோ சண்டை வருது ப்ரோ. சுதி நைட் டியூஷன் கொடு. நான் தனியாக போய் நீங்கள் போய் தனியாக பண்ணி நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணாம் நானே கேட்டுக்கிறேன். அதுக்கு நானே மன்னிப்பு பேசியிருக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் தனியாக பேசியிருக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் என்ன சத்திக்கு தனி எங்கே போய் நீ பேச முடியும் சொல்லுங்க ப்ரோ. வாங்க தயவு செஞ்சு வாங்க. அங்கேயே இருங்கப்பா. தயவு செஞ்சு நான் பேசிட்டு வரேன்ப்பா. இருங்கப்பா. கோவப்படாதீங்க. வரேன். இருங்கப்பா ஒரு நிமிஷம். வாங்க போய் என்ன வாங்க போ. வாங்க ப்ரோ. அவர் முன்னாடி பேச ப்ரோ. சின்ன பசங்க அவர் முன்னாடி நமக்கு சண்டை போட்டு அவர் தான் மாட்டாரு ப்ரோ. லைஃப்பில் தான் பார்க்காது ப்ரோ. பானை நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். போய் அப்பானாவே அந்த ஆத்மாவுக்கு பிடிக்கல ப்ரோ. நானும் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஆத்மாவுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே வந்து அந்த இதை கேட்டாவே அதுக்கு கோவம் வருதா இல்லை வந்து என்ன அப்படி அவங்க அப்பா அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என் வாய்ஸ் வந்து அவ்வளோ, என் ஹார்ட் வந்து அவ்வளோ வந்து ஹெவியாக பீட் ஆகுது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. டக்குன்னு அந்த பானை அப்படி உடைஞ்சது. நீங்கள் கிளிப்பை நான் போட்டிருப்பேன். செதறிச்சு.
சத்தியமாக அந்த பொண்ணோட அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அந்த அப்பா ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ப்ரோ இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்லையே ப்ரோ. நம்ம அப்பான்னு சொல்கிறோம், அந்த இன்ட்ரோ நம்ம கொடுத்து உள்ளே வரும்போது அப்பா வந்திருக்காரு, அப்பா வந்து வார்த்தைக்கு ஆயிட்டம் அப்பா அவரை நம்ம கட்டி விட்டு, அதனால தான் ஆரம்பத்துலேருந்து அவர் கண்ணில் படுறது, என் கண்ணில் பட்டுச்சு, திரும்பி அவர் கண்ணில் அதிகமாக பட்டுச்சு, இப்போ திரும்பி அவர் அட்டாக் பண்ணுது. சரி வாங்க ப்ரோ, போய் கூப்பிட்டீங்க கிளம்பலாம் ப்ரோ. விக்கி இங்கே வாங்க எதோ இருக்க சித்தி இல்லை 2 பேர் வாங்க இல்லை என்ன ஏன்பா எந்த சோட சொன்னாலும் அங்கிருந்து கையில கட்டி போட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. கேமரா எடுங்க. அப்ப என்னப்பா நான் எந்த சோட சொன்னாலும் எந்திரிங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் கோடி விட்டுடுங்க ப்ரோ, கோடி விட்டுடுங்க. இதுக்குள்ளதான் ப்ரோ இருந்துச்சு. என்னப்பா கை காலில் கட்டி போட்ட மாதிரி இருக்குதுப்பா, எந்திரிக்க முடியல. எவ்வளவு பெரிய டேபிள் மேலே உழுவுது இல்லப்பா. என்னால் வர முடிஞ்சா வராது இருப்பேன் நான். எந்திரிக்க முடியலப்பா, முடியல சித்தி, எந்திரிக்க முடியல. என்ன ப்ரோ சொல்றாரு இவரு? எந்திரிக்க முடியல, கட்டின மாதிரி இருக்கு கையெல்லாம். என்ன பண்ணிட்டு சொல்லுப்பா. இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த சீன் வந்து அப்படியே நான் எடுத்திருப்பேன், உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். இந்த டேபிளும் அந்த பேயும் அது கிட்ட வரும்போது அந்த டேபிள் பக்கத்தில் போச்சு. இன்னும் என் கை வந்து அவ்வளோ ஷிவரிங்காக இருக்குது. இவர் எப்படி உட்காந்துருக்காரு, எங்கள் அப்பா எப்படி ப்ரோ கோழி வெட்டிடுங்க ப்ரோ, ஃபஸ்ட் கோழி வெட்டிடுங்க ப்ரோ, இது கோழி வெட்டிடுங்க ப்ரோ. தொடங்க ப்ரோ, தொடங்க முடியல, தொடங்க ப்ரோ. இப்படி ப்ரோ நடுங்கிட்டு இருக்காரு ப்ரோ. இப்படி எந்திரிங்க ப்ரோ, எந்திரிங்க ப்ரோ, ஃபஸ்ட் எந்திரிங்க ப்ரோ, மேலே எந்திரிங்க ப்ரோ. ஏன் மூச்சு வாங்குதா என்ன? என்னாச்சு உங்களுக்கு? பைசா ஒரு மாதிரி இருக்காரு. கை கால் நீட்ட முடியல. என்னாச்சு? என்ன பண்ண நீட்ட முடியலப்பா. என்னமா பண்ண? ஏன்பா அது பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படி ஆகிப்போச்சா? ஏன்னா நாங்கள் 2 பேரும் அங்கே பேசிட்டு தான் இருந்தோம். நீங்கள் வந்து எதுக்கு இங்கே உட்காந்தீங்க? ஃபோலி வாட்டர் கொடுங்க, ஃபோலி வாட்டர் கொடுங்க, பேசி கொடுங்க. ஓப்பன் போயிடலாம் ப்ரோ. திருப்பி இந்த இடத்துல இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணுங்க. இந்த டேபிள் தள்ளி எங்கள் அப்பா மேலே தள்ளி எங்கள் அப்பாவை கொள்கிற வரைக்கும் உனக்கு என்ன எங்கள் அப்பா மேலே அவ்வளோ கோபம்? நான் பேச்சு வரல, நான் ஏதோ ப்ளஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் பேச முடியல, ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இப்போ இந்த டேபிள் டச் பண்ணாவே இது பிடிக்கவே இல்லை. எந்திரிக்க முடியல சித்திங்க, எந்திரிச்சு நான் வந்துருப்பில்ல ப்ரோ. பக்கத்தில் ஒரு நிமிஷம் ப்ரோ. அப்படி எந்திரிக்க முடியல சித்தி ப்ரோ. அப்படி இல்லை ப்ரோ, உங்களுக்கு புரியுதா? நம்ம தூக்கத்தில் பேரலைஸ் ஆகும் தெரியுமா? தூக்கத்தில் பேரலைஸ் ஆகும் தெரியுமா ப்ரோ? கை கால்லாம் நமக்கே வராது ப்ரோ, ஏதோ நம்ம மேலே ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும் தெரியுமா ப்ரோ? அதே தான் ப்ரோ இவருக்கு ஆயிருக்கு. காலை எடுத்துக்க முடியல, அப்படி இருக்கு. என்ன நாம இழுத்து பிடிச்சிட்டு பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. திருப்பி இந்த சவுண்ட் வருது. இந்த டேபிள்கிட்ட யாரா இருக்கீங்களா? இந்த டேபிள் எப்படி நீங்கள் அவ்வளோ ஹைட்டுக்கு தூக்குனீங்க? உங்களுக்கு எப்படி அவ்வளோ சக்தி இருக்கு? உன்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? ஏன்பா உடம்புல ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. என்னப்பா ஏதோ கண்ட்ரோல் பண்ணுது. கேட்டு மீட்டர் ப்ரோ, தயவுசெய்து கேட்டு மீட்டர் பேக்கில் இருக்கிறது நவரவும் முடியல. கேட்டு மீட்டர் ப்ரோ, கேட்டு மீட்டர் ப்ரோ. எங்கள் அப்பா உடம்புக்குள்ள இருக்கியா நீ? எங்கள் அப்பாவை ப்ரொசஸ் பண்ணியிருக்கியா? எங்கள் அப்பாவை ப்ரொசஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃப்ளக்சுவேட் பண்ணி காமிக்க முடியுமா? வயசு இது அவர் உடம்புக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாவே இது கண்டிப்பாக ஃப்ளக்சுவேட் ஆகும். நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். அவர் இன்னும் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கே வரல. ஹோலி வாட்டர் அவர் மேலே போட்டிருக்கேன் நான்.
கைஸ் எந்த ஃப்ளக்சுவேஷனும் இல்லை இது வரைக்குமே. இப்போ இல்லைப்பா, அது உங்கள் உடம்புல இல்லை. அது உங்களை ப்ரொசஸ் பண்ணதுனால அது நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்துருக்கீங்கல்ல, அதனால் அது உடம்பு அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. கையில் ஃப்ரீயாகுது. அப்படி தான் ஃப்ரீயாகிடும். கொஞ்சம் பயப்படாமல் இருங்க. ஃப்ரீயாகுது. உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்லலாம். தயவு செஞ்சு இப்படி அட்டாக்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணுமா? இப்படி சஃபர் ஆனதே இல்லை நான். உங்கள் ஃபேமிலி கூட எதனா நீங்கள் பேசணுமா? நீங்கள் எந்த விதம்லாம் என்கிட்ட பேசலாம், இல்லை கம்யூனிகேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி கூட எதனா பேசணுமா? உங்கள் ஃபேமிலி கூட எதனா பேசணுமா? உங்களுக்கு அப்பானா பிடிக்காதா? உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை? இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ சித்திக்கு என்னாச்சு? என்ன சித்திக்குச்சு? எனக்காச்சும் இப்போ சித்திக்கு ப்ரோ ரெண்டு பேரும் பேசிட்டு தான் ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ ஆச்சு சித்திக்கு? ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு? செம்ம எடுத்துட்டாங்க ப்ரோ. எங்களோட தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ப்ரோ. இவர் பத்தியமாக சத்தம் ப்ரோ. இனஸ் ப்ரோ என்ன ப்ரோ? இது நம்ம போன வீடியோ செம்ம பெதா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ உங்களை பண்ணுச்சு? நான் தானே ப்ரோ பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன ப்ரோ பண்ணுச்சு? நாங்கள் ரெண்டு என்ன ப்ரோ அவர் அப்படி பார்க்குறீங்க? சித்திக்கு என்னாச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும்? அப்பா இருக்குன்னு நினச்சேன் ப்ரோ. அப்பா இல்லை ப்ரோ. அப்பா எனக்கு முன்னாடி தான் ப்ரோ இருந்தாரு ப்ரோ. நீங்கள் தூக்கி போடுது ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? உனக்கு என்ன தான் வேணும்? நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ப்ரோ. வேகமாக பிரிச்சுட்டு வந்தது. சித்திக்கு உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? சித்திக்கு அமைதியாக இருக்கு. நீங்கள் பாரு, நீங்கள் பக்கத்தில் பின்னாடி வாங்க. அப்பா பண்ணீங்க இப்படி என்னைய பிடிச்சி விடுத்து போகிறீங்க. அவங்க ஏன் தேவைப்படுறீங்க எங்ககிட்ட இருந்து? உங்களுக்கு என்ன தான் தேவை? எதுக்கு ஒரு ஆள் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. எங்களுக்கு வந்து வெளியும் போக விட மாட்டேங்க. உங்களுக்கு என்ன தான் வேணும்? உங்கள் பேர் என்ன? எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. நாங்கள் வந்து உங்களுக்கு விஷயம் கேள்விப்பட்டு நம்ம பார்க்க தான் வந்தோம். உங்கள் ஆத்மா எல்லாமே நீங்கள் தான், நான் கிடையாது. சித்திக்கு ஒரு நிமிஷம். உங்கள் பானையை எடுத்தது என்ன நாங்கள், ஆனால் அந்த பானையில் இருக்கிறத உடைச்சது நாங்கள் இல்லை. அந்த பானையை நீங்கள் தான் உடைச்சிங்க. இப்படியா இருந்துட்டு எனக்கு தெரியல. வேண்டாம்ப்பா, என்ன ப்ரோ அப்பயே எங்கள் கையில் தான் அதை வச்சு நாங்கள் கேட்டோம். உங்கள் பானையா அப்படின்னு உங்கள் அஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் நீங்கள் தான் அதை உடைச்சிங்க. சவுண்ட் போட வேண்டாம், தயவு செஞ்சு. இந்த மாதிரி ப்ரோ ஹோலி வாட்டர் போட்டோம் ப்ரோ அந்த டேபிள் மேலே. அப்போ கூட அது கேட்க மாட்டேங்குது ப்ரோ. என்ன ப்ரோ நடக்குதுங்க? பேகை தூக்கிட்டு நாங்கள் வச்சுச்சு ப்ரோ. கொஞ்சம் கூட கால் லைட்டாக தான் ப்ரோ ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ, கவர் பண்ண ப்ரோ. அப்படியே தூக்கி வச்ச மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சுங்க. அப்போட பேசிட்டு இருந்த ஒரு செகண்ட் நினைச்சு ப்ரோ. அது சாம்பார் தான் ப்ரோ பிரச்சனை. சாம்பார் தூக்கி அது மூஞ்சி கூட்டலாம் ப்ரோ. வேலையை முடிச்சிடலாம் ப்ரோ. சத்தினத்தில் ஒன்றும் பண்ண முடியல. அதான் அந்த பெட்டிக்குள்ள 2 பானை இருக்கு. 2 பானையில் உங்கள் அஸ்தி தான் இருக்கா? சவுண்ட் போட வேண்டாம் தயவு செஞ்சு. விக்கிப்பா என்னப்பா? நான் நின்றுல நின்று அந்த மூலையில் பேய் நின்றுச்சு. அதை பார்த்த உடனே நிற்க முடியல. என்ன உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு? அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. நிற்கவே முடியல. அப்படியே கீழே உட்காந்துட்டேன். எந்திரிக்க முடியல உங்களால்? எந்திரிக்க முடியல. கை காலில் கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எப்படி எந்திரிக்கிறது நான்? ப்ரோ உங்களை தூக்கி போய் அந்த ஓரம் சொருவிச்சு ப்ரோ. போட்டுச்சு ப்ரோ. இன்னும் கை விட்டு என்ன ப்ரோ? அந்த பாக்ஸ் 30-40 கிலோ இருக்கும் ப்ரோ. மேலே வந்து என்ன ப்ரோ பண்ணிருக்க முடியும்? ஏன் ப்ரோ பாக்ஸ் மேலே தூக்குது? யாரும் எந்திரிக்காமல் இருப்பாங்களா ப்ரோ? இவர் எந்திரிக்காமல் இருக்காரு ப்ரோ. முடியலையே. நான் எப்படி எந்திரிக்கிறது சொல்லுப்பா. எப்படி எந்திரிக்கிறது? நான் இது வரைக்குமே வந்து எவ்வளவோ இடத்துல போய் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கொடூரமான ஒரு ஆத்மா நாங்கள் பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிய பேரலாமல் ஆக்டிவிட்டி இது வரைக்கும் நாங்கள் எங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பேரலாமல் ஆக்டிவிட்டி நடக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த டேபிள் வந்து ஒரு 30+ கேஜிஸ் இருக்கும். அதை தூக்கி இவரை கண்ட்ரோல் பண்ணி அவர் மேலே போட வந்தது. அதுக்கு நான் தான் அந்த ஊர்க்காரர் சொன்னார் இல்லையா, இங்கே இருக்க லோக்கலைட் சொன்னார் இல்லையா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னார். அதனால தான் அந்த அப்பான்ற பேர் கேட்டாவே அது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் இந்த பில்டிங்க்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இதுதான் இந்த மாதிரி அப்பாவை எப்படிலாம் அட்டாக் பண்ணமோ அதை மட்டும் தான் அதை பண்ணிட்டு இருந்தது. இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஒரு டேபிளை தூக்கி அவர் மேலே போட்டு அவரை
என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பாருங்க என்ன இப்போ கைஸ், நான் உங்களுக்கு தெரியுதா? என் பக்கத்தில் வாங்க, தயவுசெய்து என் பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. பேச உங்களுக்கு தெரியுதா? அப்பான்ற பேர் சொன்னேன். இப்போ அவ்வளோ பெரிய சவுண்டு வந்து இந்த இடத்துலேருந்து எங்கேருந்து சவுண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சித்திக்கு ஏன் அப்பாவையும் அட்டாக் பண்ணுற? உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு என்னதான் பிரச்சனை? ப்ரோ 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 திருப்பி போகாதீங்க. இல்லை ப்ரோ, வேற ஏதாவது சம்திங் ப்ரோ. ப்ரோ அந்த பானை ஒரிஜினல் நம்பர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ நீங்கள் ப்ரோ எங்கள் அப்பா தான் ப்ரோ அந்த பானையை தொட்டாரு. நீங்கள் எங்கே ப்ரோ தொட்டீங்க? அது ப்ரோ அப்பா கையில் இருந்துச்சு ப்ரோ. அது நீங்கள் தானே தொட்டீங்க அந்த பானையை? கையில் எடுத்தேன் ப்ரோ அவர் அட்டாக் ப்ரோ அவர் அட்டாக் பண்ணா ஓகே ப்ரோ, உங்களை ஏன் ப்ரோ அட்டாக் பண்ணுது? எனக்கு ஒன்றுமே புரியல ப்ரோ. என்ன சுத்திக்கு நடக்குதுங்க? என்னையும் அட்டாக் பண்ண மாட்டேங்குது பானை ஒரிஜினல் ப்ரோ இருக்கியா? என்னையும் அட்டாக் பண்ண மாட்டேங்குது ப்ரோ. சுத்திக்க ப்ரோ வேணாம் ப்ரோ, சித்திக்கு வேண்டாம் ப்ரோ. வேணாம், நான் கூட கேட்கல. ப்ரோ 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 சாம்பிள் ப்ரோ அது. சித்திக்க ப்ரோ நீ பக்கத்தில் வாங்க, தயவு செஞ்சு பக்கத்தில். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க ப்ரோ? சாமத்துக்கு ஒன்றே போட்டேன். ரொம்ப டேஞ்சர் இது. சித்திக்கு எங்கள் அப்பா அட்டாக் பண்ண தெரியல. சித்திக்கு எங்கள் அப்பா அட்டாக் பண்ண போதாது. சித்திக்கு திருப்பி ப்ரோ அது சாம்பிள் திருப்பி எதுக்கு ப்ரோ தொடுறீங்க? என்ன ப்ரோ சாம்பிள் எதுக்கு ப்ரோ திருப்பி தொடுறீங்க அதை? ப்ரோ சாம்பிள் கையில் டச் பண்ணாமே எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ நடக்குது ப்ரோ. என்ன ப்ரோ உங்களுக்கு ஓகே தானா? கையில் வச்சிருந்தது எப்படி எனக்கு ஆச்சு ப்ரோ? இன்னும் ஒரு என்ன நார்மல் ஆகுது ப்ரோ அவரு. எனக்கு தூக்கி விசில் போட்டுச்சு ப்ரோ. காரணம் சத்தியமா எனக்கு எந்த ஒரு காரணமே இல்லை ப்ரோ. இல்லை சித்தி, அந்த பானை கையில் இருந்ததுக்கு அந்த மாதிரி ஆச்சு. நீ கையில் வேற சாம்பிள் எடுத்துருக்க ப்ரோ. என்னமோ ஆகுது ப்ரோ, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் பண்ணவே இல்லை ப்ரோ. இப்போ சாம்பிள் எதுக்கு ப்ரோ அது மேலே போட்டீங்க? உங்களுக்கு அந்த பாக்ஸ் மேல உங்களுக்கு சாம்பிள் போடுறது பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிக்கலையா? சாம்பிள் போடுறது பிடிக்கலையா? எப்படி ப்ரோ ஆச்சு இது? பேசுங்க பாருங்க, நான் எதுவுமே இந்த கட்சினே இருக்காது இதுல. எப்படி ஆச்சு? பார்த்தேன்ப்பா. பேசுங்க பாருங்க, இங்க யாருமே இல்லை. இந்த பாக்ஸ் வந்து அப்படியே ஆடிச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க, இதில் யாருமே இல்லை. நோருங்க ப்ரோ, ஆடியன்ஸை ஃபுல்லாக காமிக்கணும் ப்ரோ. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துமா என்ன அர்த்தம்? எவ்வளோ இதாக ஆடிச்சு. சாம்பல் இதுக்கு மேலே போடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, நான் ரீப்ளே வேணா போடுறேன் பாருங்க. இந்த சீன் எதுவுமே கட்டாக இருக்காது. நான் ரீப்ளே போடுறேன் பாருங்க. உங்களுக்கு அந்த பாக்ஸ் மேல உங்களுக்கு சாம்பிள் போடுறது பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிக்கலையா? சாம்பிள் போடுறது பிடிக்கலையா? எப்படி ப்ரோ ஆச்சு இது? பேசுங்க பாருங்க, நான் எதுவுமே இந்த கட்சினே இருக்காது இதுல. எப்படி ஆச்சு? பார்த்தேன்ப்பா. பேசுங்க பாருங்க, இங்க யாருமே இல்லை. இந்த பாக்ஸ் வந்து அப்படியே ஆடிச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க பாருங்க, இதில் யாருமே இல்லை. நோருங்க ப்ரோ, ஆடியன்ஸை ஃபுல்லாக காமிக்கணும் ப்ரோ. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துமா என்ன அர்த்தம்? எவ்வளோ இதாக ஆடிச்சு. சாம்பல் இதுக்கு மேலே போடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, நான் ரீப்ளே வேணா போடுறேன் பாருங்க. இந்த சீன் எதுவுமே கட்டாக இருக்காது. நான் ரீப்ளே போடுறேன் பாருங்க. சத்தியம் சொல்கிறேன் ப்ரோ, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. எங்களை எங்கே உயிரோடு விட்டுருவீங்களா? எங்களை எங்கே உயிரோடு விட்டுருவீங்களா? இப்போ ஒரு பயங்கரமான சவுண்ட் வந்தது. உங்க பேர் என்ன? நீங்க எப்படி இறந்தீங்க? சவுண்டு தலையில் டேபிளோட சவுண்டு பயங்கரமாக கேட்குது. நீங்க எப்படி இறந்தீங்க? இப்பயும் கேட்டு தான் என் கூட என்ன பேச முடியுமா? எங்க அப்பாவை ஏன் வந்து இப்படி கொல்ல பார்த்தீங்க? சித்திக்கு ஏன் இப்படி வந்து தூக்கி ஒரு செவுத்துல இந்த மாதிரி அடிச்சிங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு? நான் பார்க்கல ப்ரோ. என்ன பார்த்தீங்க? ரூம் கொண்டு ஏதோ போச்சு. நான் பார்த்தேன். போகாதீங்க ப்ரோ. போகாதீங்க ப்ரோ. அமைதியா இருங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இருக்கிற பிரச்சனை தேவையான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வந்துருங்க ப்ரோ. போகாதீங்க ப்ரோ. தேவை வேணாம் போவேன். என்னப்பா பார்த்தீங்க? எதுவும் இல்லைப்பா. இந்த ரூம்குள்ள யாரா இருக்கீங்களா? இல்லை ப்ரோ. வேணாப்பா, இருக்கிற பிரச்சனை தேவை உள்ள புதுசாக கொண்டு வராங்க ப்ரோ. என்னப்பா பார்த்தீங்க? எனக்கு யாராவது பார்க்கலப்பா. ஒன்றும் இல்லை சுபாஷ், இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. டக்குரு என்ன பார்த்தீங்க? செகண்டில் டக்குரு மறந்துச்சு. என்னது? என்ன ஹைட்டாக இருந்துச்சு. ஒரு லைட்டில்
என்னப்பா இது? சரி, நம்மளோட இதான் நல்லா இருக்கும்பா. இல்லையே, நாங்கள் தான் அங்கே நின்றுட்டு இருக்குல்ல, நிலையில் இப்படி வந்துடும். என்ன ப்ரோ? இந்த பக்கத்தில் பில்டிங் மேலே ஏறிச்சாவே இருக்கும். ப்ரோ பில்டிங் மேலே ஏறிச்சு ப்ரோ. டேபிளோட பேரன் ஆக்டிவிட்டி எதனா வேணுமா சித்திக்கு உனக்கு? இந்த ஓரம் தான் அப்படி போச்சு. ஒரே செகண்டு. இங்க ஒன்றும் இல்லைப்பா. இங்கே என்ன இருக்கு? அப்புறம் ரூம்ல எதுவுமே இல்லை. சொல்கிறேன், இந்த ரூம்ல எதுவுமே இல்லை. நான் பொய்யா சொல்கிறேன். போச்சுப்பா, வந்த நாள் தான் நான் சொல்கிறேன். பேசி என்ன பண்ணுறது? பேசி இங்கே என்னமோ எங்களுக்கு இங்கே கற்பனை கேட்டாலாம் இங்கே நடந்துட்டுருக்கு. இன்னும் நாங்கள் உயிரோட போமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே அவ்வளோ பேராமல் ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் கேப்சர் பண்ணாதெல்லாம் நான் கேப்சர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரூம்ல ஏதோ எங்கள் அப்பா பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா எதுவுமே இல்லை. என்னால் பேச முடியல. என்னால் பேச முடியல. என்னப்பா பார்த்தீங்க? நான் தான் போகணும்னு சொல்கிறேன். வந்ததுனால பின்னாடி தான் அட்டாக் பண்ணுது. இன்னும் போயிடுறது நல்லது. வேண்டாம், அமைதியா என் பின்னாடி வாங்க ப்ரோ. எல்லா ரூமையும் பார்க்கலாம் இருக்கும் ப்ரோ. ஏதோ போச்சுன்றாரு ப்ரோ. அவர் போய் சொல்ல மாட்டாரு ப்ரோ. என்ன இருக்கீங்களா? என் பின்னாடி வாங்க தயவு செஞ்சு. பின்னாடி ப்ரோ அவர் பக்கத்தில் கூப்பிட்டு வாங்க ப்ரோ தயவு செஞ்சு. யாருனா இருக்கீங்களா இங்கே? கண்ணுக்கு தெரியாமல் யாருனா இருக்கீங்களா? இதுக்கு நைட் விஷன் எதனா தெரியுது? தெரியல ப்ரோ. ப்ரோ இப்போ நைட் விஷன் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு இந்த ரூம்குள்ளே யாருனா இருக்கீங்களா? இந்த ரூம்குள்ளே யாருனா இருக்கீங்களா? என்னப்பா பார்த்தீங்க? பயந்துட்டோம். ரூமை செக் பண்ணாங்க ப்ரோ. நிமிஷம் அமைதியாக இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன நடக்குது வச்சு கொஞ்சமாச்சு தெரிஞ்சு பேசிக்கலாம் ப்ரோ. அதுதான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன் நான். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை ப்ரோ. காடு தான் ப்ரோ. காடு தான் ப்ரோ. நான் பார்த்துட்டு தான் ப்ரோ வந்தேன். பக்கத்துல வைங்க. தப்பு தப்பா கண்ணில் பண்ணிட்டு பக்கத்துல வைங்க. பக்கத்துல அவர் பக்கத்துல கூப்பிட்டு நானும் இது பக்கம் நீங்களும் பக்கம் இப்போ அப்பா மட்டும் பார்த்துருப்பாங்க. அவர் தானே ப்ரோ அட்டாக் பண்ணுச்சு. அமைதியா இருங்க ப்ரோ. நான் சும்மாவா சொல்கிறேன். என்னாச்சு? ஷேக் ஆகுது. தள்ளி விடுற மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த கதவு கடை யாரும் நின்றுருந்தீங்க? அந்த என்ட்ரன்ஸ்ல யாரு? அந்த என்ட்ரன்ஸ்ல யாரும் நின்றுருந்தீங்க? யாரு? பக்கத்துல அந்த என்ட்ரன்ஸ்ல இப்போ யாரும் இருந்தீங்க? எங்க இந்த ரூம் இந்த இந்த இவ்வளோ பெரிய ஹால்லேருந்து எங்களை வெளியே போகவே விட மாட்டேங்க. இந்த ஹாலாக கிளாஸ் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எனக்கே அதான் தெரியுதுப்பா. எனக்கும் அது தெரியுது. எனக்கும் அதுதான் தெரியுது. எனக்கும் அதுதான் தெரியுது. லெஃப்ட் சைடில் அதே தான் எனக்கும் தெரியுது. எங்கே சித்தி காணும்? சித்தி ப்ரோ சித்தி என்னாச்சு? ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ? சித்தி சித்திக்கு ப்ரோ என்ன ப்ரோ? என்னாச்சு? என்ன ப்ரோ? என்ன ப்ரோ அந்த ரூமில் இருக்கு? ப்ரோ என்ன ப்ரோ? என்னது? என்னாச்சு? இங்க என்ன இருக்கு? என்ன ப்ரோ அங்க இருக்கு? சித்திக்கு அங்க யாரும் இல்லை. சித்திக்கு என்ன நிக்குது? சித்திக்குங்க என்ன சித்திக்கு நிக்குதுங்க? என்ன இருக்கீங்களா? கண்ணுக்கு தெரியாம ப்ரோ எதுவுமே இல்லை ப்ரோ. சித்திக்கு அமைதியாவா? சித்திக்கு ப்ரோ வாங்க ப்ரோ. அமைதியா வாங்க ப்ரோ. ப்ரோ இங்கே கிளம்பலாம் வாங்க ப்ரோ. என்னது? என்ன பார்த்தேன்? முன்ன உள்ள போச்சு. அது என்ன ப்ரோ ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா ப்ரோ? நான் முன்ன பார்த்துட்டான். சித்திக்கு என்னாச்சு உனக்கு? ப்ரோ ஹோலி வாட்டர் உங்கள்கிட்ட தான் ப்ரோ இருக்கு. பயப்படாம இல்லைங்க ப்ரோ. ப்ரோ ஹோலி வாட்டர் உங்கள்கிட்ட தான் ப்ரோ. உங்கள்கிட்டலாம் வராது ப்ரோ. அது பார்க்கவே ஒரு மாதிரி இல்லை. என்ன சித்திக்கு தெரியல. உங்க ரெண்டு பேரும் பார்த்தா எனக்கு தான் பயமா இருக்கு. இங்க எப்படி போறோம் அப்படின்னு சொல்றது தெரியல. சித்திக்கு என்னாச்சு? ப்ரோ ப்ரோ இங்க எதுவும் இல்லை ப்ரோ. நான் கூப்பிடுறத கேட்கல ப்ரோ. இப்போதான் ப்ரோ பார்த்துட்டு வந்தோம். சித்திக்கு ப்ரோ. சித்திக் ப்ரோ தயவு செஞ்சு போகாதீங்க ப்ரோங்க.
ப்ரோ அங்கே எதுவுமே இல்லை ப்ரோ, வாங்க ப்ரோ. வேணா சித்தி அங்கே போக வேண்டாம். ப்ரோ அந்த சாம்பல் நான் அப்படியே டச் பண்ண வேண்டாம் அப்படின்னா ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி என் உயிர் எடுக்கிறீங்க ப்ரோ? ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்க? ப்ரோ வெளியே வாங்க ப்ரோ. ப்ரோ தயவு செஞ்சு வெளியே வாங்க ப்ரோ. யாருங்க சித்தி? யாரும் பிடிச்சிருந்தீங்க? யாரு யாரு சித்தி யாரும் இல்லை. இப்ப யாரு இப்ப சித்திக்கு பிடிச்சி இழுத்தது? இந்த ரூம்குள்ள யாரும் கண்ணுக்கு தெரியாம இருக்கீங்களா? இந்த ரூம்குள்ள யாரும் கண்ணுக்கு தெரியாம இருக்கீங்களா? ப்ரோ வெளியே வாங்க ப்ரோ. ப்ரோ தயவு செஞ்சு வெளியே வாங்க ப்ரோ. யாருங்க சித்தி? யாரும் பிடிச்சிருந்தீங்க? யாரு யாரு சித்தி யாரும் இல்லை. இப்ப யாரு இப்ப சித்திக்கு பிடிச்சி இழுத்தது? இந்த ரூம்குள்ள யாரும் கண்ணுக்கு தெரியாம இருக்கீங்களா? இந்த ரூம்குள்ள யாரும் கண்ணுக்கு தெரியாம இருக்கீங்களா? உங்களுக்கு என்னதான் வேணும்? வந்துருங்க ப்ரோ. நிக்காதீங்க ப்ரோ. சொன்னேன்லப்பா வந்துச்சுன்ட்டு இந்த ரூமுக்குள்ள வந்து பேச்சு நான் கேட்டுக்கணும் ப்ரோ. பாத்தீங்களா அவன் தலையை வச்சு எப்படி இருக்குன்னு? என்ன இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் உள்ள போக கூடாதுன்னு நிக்காதீங்க நான் ப்ரோ. சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை நான் போவேன்னு சொன்னேன் அப்பயே சித்திக்கு. ப்ரோ. நான் சொன்னேன் ப்ரோ, நீங்க கேட்டீங்களா ப்ரோ? அதுதான் நான் அப்பவே சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் போக சித்திக்கிட்டு சொல்லி கூட கேட்கல. உள்ள வந்தா எப்படி இருக்குது அது ஆளே பொங்க மாட்டேங்குது. பக்கத்துல சவுண்ட் கேட்குது பக்கத்துல. இருங்க, அமைதியா இருங்க. வருது. அமைதியா இருங்க. என்ன சார் அந்த ரூம்ல இந்த ரூம் வந்துட்டீங்களா? இப்ப எதுக்கு வந்து சிட்டிங்க புடிச்சு உள்ள இழுத்தீங்க? தலை பயங்கரம். உங்களுக்கு என்னதான் வேணும்? தலைவலியா? உங்களுக்கு என்னதான் வேணும்? தலை வெட்டின மாதிரி வலிக்குதான். சித்தி தலை வெடிக்கிற மாதிரி இருக்குதான் அப்படியே. ப்ரோ தலை பயங்கரமா வலிக்குதுப்பா. எதுக்கு அட்டாக் பண்ண? இப்ப சிட்டிக்கு எதுக்கு அட்டாக் பண்ற? ப்ரோ அந்த ரூம் போகாதீங்க ப்ரோ. சவுண்ட் வருது, வெளியும் சவுண்ட் வருது, வெளியும் சவுண்ட் வருது. ரூமுக்கு போகாதீங்க. தலை வலிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இந்த டேபிள் எப்படிங்க வந்தது? பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. சித்திக்கு பின்னாடி வா. சித்திக்கு இங்க வா தயவு செஞ்சு. வேணா சித்தி எங்க சித்திக்கு இங்க வா தயவு செஞ்சு. ப்ரோ அங்கே ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ அங்க இருக்கு? சித்திக்கு ப்ரோ ப்ரோ சித்திக்கு ப்ரோ என்ன இருக்கு அங்க? ப்ரோ சொன்னா கூட கேட்கல. அமைதியா சித்திக்கு அங்க என்ன இருக்கு? அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குது. வேணா சித்தி வந்துரு. சம்திங் ப்ரோ. சித்திக்கு பின்னாடி வந்து சித்தி இன்னமும் டேபிள் இருக்கு ப்ரோ. ப்ரோ அது பின்னாடி ப்ரோ. சித்தி வந்து சித்தி கொஞ்சம் கூட இன்னமும் டேபிள் இருக்கு ப்ரோ. ப்ரோ அது பின்னாடி சித்தி வந்து கொஞ்சம் கூட என்னாச்சு ப்ரோ? எந்திரிங்க ப்ரோ. நான் அப்பயே சொன்னேன் ப்ரோ, நீங்க எந்திரிங்க ப்ரோ. எந்திரிங்க ப்ரோ, தயவு செஞ்சு எந்திரிங்க ப்ரோ. ஸோ எந்திரிங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் உங்க மேல தான் ப்ரோ இது ஓப்பன் போலி விட்றோம். எத்தனை பேர் மேல ப்ரோ போறது? எந்திரிங்க ப்ரோ. எந்திரிங்க முடியுங்க. எந்திரிங்க ப்ரோ. அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. ப்ரோ எந்திரிங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. இப்படி ஃபர்ஸ்ட் திருப்பி வெளியே போங்க ப்ரோ. அமைதியா இருங்க ப்ரோ. யாரும் ப்ரோ. அப்பா சிரிப்பா இருக்கும் தயவு செஞ்சு. உனக்கு எதனா வேணும் நீ என்ன அட்டாக் பண்ணு. நான் தனியா வரேன். என் கூட வந்து 2 பேர்த்த விட்டுரு. கையில் எடுத்துச்சு. நான் தான் உன்னோட சாப்பிட கண்டுபிடிச்சேன். நான் தான் நீ இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பார்த்தேன். அதுக்குதான் தூரமா சொன்னா. ப்ரோ பேசாதீங்க ப்ரோ. பேசாதீங்க, அமைதியா இருங்க. நான் தான் உன்னோட சாம்பிள் கண்டுபிடிச்சேன். என் கூட வந்த 2 பேரை நீ அட்டாக் பண்ண தேவையில்லை. நீ என்ன வேணா அட்டாக் பண்ண. நான் தனியாக வரேன். எங்களை இங்கேருந்து போக விட்டுரு தயவு செஞ்சு. எங்களை ரொம்ப பாடுபடுத்திட்ட. எங்களுக்கு இங்கே கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இதுக்கு மேலே அட்டாக் பண்ண அப்படின்னா நான் யாருன்னா மந்திரவாதி தான் கூட்டிகிட்டு வந்து உன்னை இங்கேருந்து
உன்னோட இடத்துல இருந்து காலி பண்ண வச்சிருவேன். இப்போ யாரோ இங்கே அழுந்தீங்க, யாரு? தனியாக தான் வரேன். உங்களுக்கு கேட்குதா? அங்கேயே இருங்க, செஞ்சு என் பக்கத்தில் வராதிங்க. இங்கே யாரும் அழுந்துட்டு இருக்காங்க. அங்கேயே இருங்க 2 பேரும். அப்பா சித்திகை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறேன் பக்கத்தில் தான் இருக்கேன். நான் தனியாக வரேன். சரி கோவம் நீ என் மேலே காமிக்கலாம். எங்களை இங்கேருந்து போக விட்டு தயவு செஞ்சு. இந்த ரூமில் இருக்கீங்களா? சவுண்ட் மட்டும் தான் போடுறீங்க. ப்ரோ கிளம்பலாம் ப்ரோ. எந்த வித இதுவும் இல்லை ப்ரோ. ஒரு நிமிஷம் 2 ரூம் சொல்லிட்டு இருக்கேன். போயிடலாம் ப்ரோ. இங்கே கிளம்பலாம். அமைதியாக இருக்கு. கை தூக்கம் இல்லை ப்ரோ. நான் தனியாக வரேன். என்ன வேணா அட்டாக் பண்ணு. என் மேலே கோவத்தை தீர்த்து கோவம். அவங்க 2 பேரும் தயவு செஞ்சு விட்டு. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன் ப்ரோ. வினேஷ் ப்ரோ வாங்க போயிடலாம். அமைதியாக இருக்கு. இந்த சித்தியார முடியல, போயிடலாமா? வயசு எந்த வித இதுவுமே இல்லை. அது ஏன் என்னை வந்து எதுவும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தெரியல. கைஸ் எல்லா ரூமையும் பார்த்துட்டேன். அழுவுற சவுண்ட் மட்டும்தான் வருது. ஆக்சுவலாக அதோட அஸ்தியை வந்து நான் இது வரைக்கும் டச் பண்ணல. அதனால கூட என்னை விட்டு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் நான் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணேன். அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறத நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளேயே எங்கள் அப்பா வந்து எடுத்தார். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை அட்டாக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்போ சித்திக்கு ஏன் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. சித்திக்கு வந்து அந்த சாம்பல் எடுத்து வந்து அது மேலே அந்த டேபிள் மேலே போட்டதுனால அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். போகலாம் பாருங்க. போயிடலாம் போ. நான் வெளியே வரேன். விக்கி பார்த்து போப்பா. வெளியில இந்த ரூம்ல இருந்து வெளியவே போக விட மாட்டேன்றீங்க. இங்க என்ன நம்ம போயிடுறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. வெளியில அவ்வளோ பிரச்சனை இருக்கு. வேணா அட்டாக் பண்ணுது. பார்த்து போ. இங்க என்ன நம்ம போயிடுறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. வெளியில அவ்வளோ பிரச்சனை இருக்கு. வேணா அட்டாக் பண்ணுது. பார்த்து போ. என்ன பச்சு ப்ரோ? இது அடிச்சது ப்ரோ மேல. எவ்வளோ பெருசா? ஆமா. நோடுங்க. போயிடுங்க. நோடுங்க. தள்ளவே முடியல ப்ரோ. இது என் மேல போடுங்க. இப்போ ப்ரோ தள்ளவே முடியல ப்ரோ. இப்படி பாத்தீங்களா இப்போ? பார்த்தேன். எதுக்கு என்ன அட்டாக் பண்றீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. ப்ரோ என்ன இது வரைக்கும் அட்டாக் பண்ணல. இப்போதான் ப்ரோ நான் உள்ள சொன்னேன். இதுல பாத்தீங்களா வினேஷ் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாட்டிக்கிது. இவ்வளோ பெருசா அப்படி இதுக்கு போனது கூட என்னதான் போய் அட்டாக் பண்ணிச்சு. இதுல 3 பேர் என்ன சொல்றாங்க? 3 பேர் அட்டாக் பண்ணுது ப்ரோ. இந்த இடம் வேற மாதிரி ப்ரோ. சத்தியமா சொல்றேன். இவ்வளோ பெருசு எடுத்து அடிச்சிருக்கு ப்ரோ. வெளியே போக விட மாட்டேங்குது ப்ரோ. என்ன தூக்கி போடுச்சுனா இதெல்லாம் என்ன ப்ரோ? பெஞ்ச் தூக்கி போடுது. என்ன தூக்கி போடுதுப்பா ப்ரோ? வெளியே போக விட மாட்டேங்குது ப்ரோ நம்மள. சத்தியமா இங்க வெளியே போகவே முடியாது ப்ரோ. நம்மள உள்ளே கண்ட்ரோல் பண்ணிச்சு ஃபுல்லா. ப்ரோ உங்களுக்கு என்ன வேணும்? இதுக்குள்ள இருக்கீங்களா? இது உள்ள இருக்கீங்களா? இந்த ரூம்ல இருக்கீங்களா நீங்க? எதுக்கு என்ன அடிச்சீங்க இப்போ? எதுக்கு அவ்வளவு பெரிய பார்த்தேன். இதை வச்சு அட்டாக் பண்ணீங்க? அடிச்சது பார்த்தேன். நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை இந்த மாதிரி. எந்த வீட்ல அட்டாக் மோஸ்ட்லி அட்டாக் பண்ணதே இல்லை. இது வரைக்கும் பண்ணதே இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங்கில் தான் 3 பேரும் அட்டாக் பண்ணி. இப்போ நீங்க இதுக்கு அவருக்கு எத்தனை வீடியோ பண்ணிருக்கீங்களே பார்த்து. உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன அட்டாக் பண்றீங்க? மேலே சவுண்ட் வருது. மேலே சவுண்ட் வருதுப்பா. என்ன ப்ரோ? மேலே சவுண்ட் வருது. என்ன ப்ரோ? மேலே சவுண்டு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன அட்டாக் பண்ற? உங்களுக்கு என்ன வேணும்? மேலே போகுது. போவேணப்பா. உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன அட்டாக் பண்ற? உங்களுக்கு என்ன வேணும்? மேலே போகுது. போவேணப்பா. யாரு? இப்ப யாரும் இங்க எழுந்துருந்தீங்க. யாரு? அதே ரூம்பா. நீங்க தான் அட்டாக் பண்ணதா? அதேதான். நீங்க தான் அட்டாக் பண்ணதா? உங்களுக்கு என்ன வேணும்?
அதே ப்ரோ விக்னேஷ் ப்ரோ சத்தம் சொல்லு ப்ரோ. உங்களுக்கு என்ன வேணும்? விக்னேஷ் ப்ரோ மேலே போகுது. மேலே தான் போயிருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது கீரை சட்டை கீரை வச்சிருக்கேன். என்னாச்சு? கீரை பருவ சட்டை. நான் மேலே வந்தோன்னே கீரை சட்டை. இது என்ன ப்ரோ? பச்சை எலோ ப்ரோ. பச்சை உப்பு வந்துருக்கு. என்ன இப்போ பச்சை எனக்கு கிலோ விடுவோம். அதான் உப்பு வந்திருக்கு. ப்ரோ இங்கே மரமே இல்லையா ப்ரோ? இங்கே எப்படி பச்சை இலை வந்திருக்கும்? சத்தியமாக வேறு மாதிரி நடக்குது. சம்திங் ராங். என்னப்பா நடக்குது? ஒன்று ஒன்றா புரியல. எனக்கு ப்ரோ இங்கே வவ்வால் நிறைய இருக்கு ப்ரோ. யாரு யாரு? பாக்கி யாரும் இல்லை ப்ரோ. இங்கே பாருங்க, இந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க பாருங்க. எந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க. யாரு யாரு அது? யாரு? அப்படி நிற்குது. யாரு இது? உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி நிற்குது. உள்ள போகுது, பிள்ளைக்குள்ள போகுது, ரைஸ் பிள்ளைக்குள்ள போகுது. அந்த பிள்ளை யாரு? இன்னும் நிற்கு. பிள்ளை யாரு? அப்படியே போறப்பா சவுண்டு கிடைச்ச கூட நிற்குதுப்பா. கேமரா ஆஃப் பண்ணது கட்டே இல்லைப்பா. அந்த பிள்ளை யாரு? விக்னேஷ் ப்ரோ தயவுசெய்து போயிட்டு போகாதீங்க ப்ரோ. போகாதீங்கப்பா. சொல்லுங்கப்பா அவர்கிட்ட. பிள்ளை யாரு? பேசுங்க பாருங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே கட் பண்ணல. அப்படியே தான் கேமரா எடுத்து வந்துட்டு இருக்கேன். அந்த பிள்ளை யாரு? ப்ரோ இல்லாத மாதிரி தான் ப்ரோ இருக்கும் ப்ரோ. சத்தியமாக எங்கேயாச்சும் இருக்கும் ப்ரோ. கண்ணு முன்னாடியே இருக்கு. எதுவுமே நான் சீன் கட் பண்ணல. நான் பாருங்க. இந்த பில்லருக்குள்ளே போயிட்டியா? இதுக்கு மேலே நான் எந்த ப்ரூஃபும் காமிக்க முடியாது உங்களுக்கு. இந்த பில்லருக்குள்ளே போயிட்டியா? பார்த்தீங்களேப்பா இங்கதான் மறைஞ்சது. இப்போ இந்த பில்லருக்குள்ளே போயிட்டியா நீ? ஒரு செகண்ட் எப்படி போச்சு அதுக்குள்ள? இந்த பில்லருக்குள்ளே போயிட்டியா? இப்போ பயங்கரமாக விடுவோம்ப்பா. செம்ம ஆகிட்டு பாது. அப்படி நிற்குது. யாரு இது? உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி நிற்குது. உள்ள போகுது, பிள்ளைக்குள்ள போகுது, ரைஸ் பிள்ளைக்குள்ள போகுது. அந்த பிள்ளை யாரு? இன்னும்ப்பா நிற்கு. அப்படியே போறப்பா சவுண்டு கிடைச்ச கூட நிற்குதுப்பா. கேமரா ஆஃப் பண்ணது கட்டே இல்லைப்பா. அந்த பிள்ளை யாரு? விக்னேஷ் ப்ரோ தயவுசெய்து போயிட்டு போகாதீங்க ப்ரோ. போகாதீங்கப்பா. சொல்லுங்கப்பா அவர்கிட்ட. பிள்ளை யாரு? பேசுங்க பாருங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே கட் பண்ணல. அப்படியே தான் கேமரா எடுத்து வந்துட்டு இருக்கேன். அந்த பிள்ளை யாரு? ப்ரோ இல்லாத மாதிரி தான் ப்ரோ இருக்கும் ப்ரோ. சத்தியமாக எங்கேயாச்சும் இருக்கும் ப்ரோ. கண்ணு முன்னாடியே இருக்கு. எதுவுமே நான் சீன் கட் பண்ணல. நான் பாருங்க. இந்த பில்லருக்குள்ளே போயிட்டியா? இதுக்கு மேலே நான் எந்த ப்ரூஃபும் காமிக்க முடியாது உங்களுக்கு. இந்த பில்லருக்குள்ளே போயிட்டியா? பார்த்தீங்களேப்பா இங்கதான் மறைஞ்சது. இப்போ இந்த பில்லருக்குள்ளே போயிட்டியா நீ? ஒரு செகண்ட் எப்படி போச்சு அதுக்குள்ள? இந்த பில்லருக்குள்ளே போயிட்டியா? இப்போ பயங்கரமாக விடுவோம். ரூமில் யாரும் இருக்கீங்களா? இந்த பில்லருக்குள்ளே யார் போனது? என்னமோ இங்க இருக்குப்பா. இந்த பில்லருக்குள்ளே யார் போனது? வேற மாதிரி பண்ணுது பாத்தீங்க. சத்தியம் சொல்றேன்ப்பா. இந்த மாதிரிலாம் 3 மணி ஆகும் போது பாஸ் பண்ணி நீங்க ஏன் இறந்து போனீங்க? உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா படிக்க சொன்னதுனால இறந்து போனீங்களா நீங்க? ப்ரோ கேட்டு மீட்டர் கொடுங்க. என் கூட யாரும் பேசலாம் இந்த கேட்டு மீட்டர் மூலியமா? ரைஸ் அப்பாவை வச்சு நான் ஒரு 2-3 கேள்வி வந்து கேட்க போகிறேன். அந்த ஆத்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு வேறு வழி எதுவுமே தெரில. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிள்ளைக்குள்ளே போனது. ஏன்னா இது கன்ஃபார்மாக வந்து எங்களை ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட இன்ஸ்டிங் சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் அப்பா வச்சு ஒரு 2-3 கேள்வி கேட்கலாம். எதனா பாசிட்டிவான ஆன்சர் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கிட்ட எதனா பேசி பார்க்கலாம் கைஸ். எதனா கேட்டு மீட்டர் மூலியமாக தான் அதுக்கிட்ட எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்பா கிட்ட கேட்டு மீட்டர் கொடுத்து ஒரு சின்ன கொஸ்டின்லாம் கேட்க வைக்கலாம் கைஸ். அதனால் அது மட்டும் நான் பண்ணிவிட்டு இங்கே கிளம்ப போகிறோம். டைம் 3 மணி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் விடிஞ்சிடும். என்னப்பா கொஸ்டின் கேட்குறீங்களா? கேட்குறேன்.
ப்ரோ கேட்ட மீட்டர் கொடுங்க ப்ரோ. என்னம்மா பிரச்சனை? ஏன் எங்களை மாற்றி மாற்றி இப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிட்டியா? என்ன காரணம்? நீ ஏமா அப்பான்னு சொன்னாவே இப்படி கோவம் இருக்கு? அப்பா வந்து நீ இப்படி தான் கொல்லுவியா? சொல்லுமா பார்க்கலாம். இது மாதிரி எதுக்கு நீ சேர் எடுத்து அடிக்கிற? நான் அந்த மாதிரி என்னம்மா பண்ண ஒன்று? எங்கள் 3 பேரையும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. எதுக்குமா அந்த மாதிரி பண்ணுற? உனக்கும் உங்கள் அப்பாவுக்கு என்னம்மா பிரச்சனை? நீ சாகும்போது உனக்கும் உங்கள் அப்பாவுக்கு என்ன சண்டை? 2 பேருக்கு சண்டைன்னு சொன்னாங்க. அது என்னம்மா சண்டை? உங்கள் அப்பாவை நீ வந்து படிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா? உன்னால் படிக்க முடியலையா? அதனால தான் அந்த முடிவுக்கு வந்தியா நீ? படிப்பு முக்கியம் இல்லைம்மா. மினிமம் ஒரு டிகிரியாவது பண்ணலாமே இல்லை? அதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் மேலே மேலே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் நீ இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு? இதெல்லாம் ஒரு முடிவே இல்லையே. தற்கொலை பண்ணிக்கிறது தான் முடிவா? எங்கள் அப்பாட்ட வந்து எங்கள் அப்பாட்ட எல்லாமே கொஸ்டின் கேட்டார் உங்ககிட்ட. எனக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் எங்கள் 3 பேர் இப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீ உங்கள் அப்பா உன்னை படிக்க சொன்னதுனால நீ இறந்து போயிட்டியா? என் கூட என்ன கம்யூனிகேட் பண்ண முடியுமா இந்த கேட்டு மீட்டர் மூலியமா? எங்கள் அப்பா உங்கள் அப்பா படிக்க சொன்னதுனால நீ இறந்து போயிட்டியா? அதனால தான் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை வந்ததா? ப்ரோ ப்ரோ பிங்காது ப்ரோ இங்கே தான் இருக்கு. ப்ரோ அப்போ உன்னை நான் பேச ரெஸ்பான்ஸ் பண்ணு ப்ரோ. உன்னை படிக்க சொன்னதுனால தான் நீ தற்கொலை பண்ணிக்கிறியா? ப்ரோ ப்ரோ படிப்பு முக்கியம் தானே? படிப்பு முக்கியம் தானே? ப்ரோ பிங்க் ஆயிட்டு ப்ரோ. தெரியுது ப்ரோ. படிப்பு முக்கியம் தானே? ப்ரோ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. கன்ஃபார்மா டிகிரி முக்கியம். பிங்க் இங்க இந்த வேர்ல்ட்ல சர்வே பண்றது கன்ஃபார்மா மினிமம் ஒரு டிகிரியாவது முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கலாம். ப்ரோ வினேஷ் ப்ரோ கோபப்படுதா பேச வரதான் தெரியல ப்ரோ. பேச நிப்பாட்டுங்க ப்ரோ. உனக்கும் அப்பாவுக்கும் இதான் சண்டையா? படிக்க சொன்னதால தான் இறந்து போயிட்டியா? கேள்வி கோபமாகுது. கோபமாகுதா? ரெஸ்பான்ஸ் தெரியல ப்ரோ. கொஞ்சம் பேச நிப்பாட்டுங்க ப்ரோ. உங்க அப்பா நான் இந்த இடத்துக்கு கூட்டு வரட்டுமா? ப்ரோ அதுக்கு ஆமா சொல்றா வேணா சொல்ல தெரியல ப்ரோ. உங்க அப்பாவை நான் இங்க கூட்டு வரேன்னா ஃப்ளெக்சுவேட் பண்ணி காமிக்கிறியா? ப்ரோ ஆவல ப்ரோ. ப்ரோ சொன்னல ப்ரோ. உங்க அப்பா பிடிக்கலையா? உங்க அப்பா பிடிக்கல. உங்க அப்பா நல்லது தான் சொன்னாரு. ப்ரோ பாத்துங்க ப்ரோ. சவுண்ட் பயங்கரமா கிடைச்சுமா? இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஷெல்ஃப்ல இருக்கறதெல்லாம் உன்னோட புக்ஸா? இதெல்லாம் யாரோட புக்ஸ்? ப்ரோ அதெல்லாம் ஃபைல் மாதிரி இருக்கு ப்ரோ. வினேஷ் ப்ரோ இந்த ஷெல்ஃப்ல இருக்கறதெல்லாம் உன்னோட ஃபைலா? உன்னோட புக்ஸா இதெல்லாம்? உன்னோட புக்ஸா? எஸ் ப்ரோ தயவு செய்து என்னமோ நடக்குது. கீழே விட மேலே வேற மாதிரி நடக்குது ப்ரோ. பேசுறது நிப்பாட்டி தயவு செய்து கிளம்பிடலாம் ப்ரோ. நம்ம அங்கேயாவது தப்பிச்சிட்டோம் ப்ரோ. ப்ரோ அமைதியா இருங்க ப்ரோ. என்னோட ப்ரோ. இது உன்னோட புக்கா? எங்கடா என்ன பேச முடியுமா? என்ன பேச முடியுமா? இந்த புக்ஸ் எல்லாம் உன்னோடதா? ப்ரோ ஏமா அது புக்கெல்லாம் உண்டா? அந்த செல்ஃபில் அடிக்க வச்சிருக்கேன். அந்த புக்ஸ் எல்லாம் உன்னோடதா? ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ எஸ் ப்ரோ பேசாம பாருங்க. ரைட்ல இருக்க புக் பாருங்க. ஆடு தெரியுங்களா? ப்ரோ ப்ரோ ஆர்டர் மாதிரி ப்ரோ. கீழ பேசாம பாருங்க. புக் எப்படி ஆர்டர் ப்ரோ? அங்க பாருங்க ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. இதெல்லாம் பாருங்க ப்ரோ. அப்பா பாருங்க ப்ரோ. அந்த பக்கம் இருக்கு ப்ரோ. இது உன்னோட புக்ஸா ப்ரோ? ப்ரோ கீழ பாருங்க ப்ரோ. ப்ரோ இவங்க உள்ள ப்ரோ. எல்லாம் புக் வந்துச்சு. அப்பா பாருங்க பாருங்க பாத்து கற்பனை கேட்டதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு? கைஸ் இங்க பாருங்க. எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ எஸ் ப்ரோ பேசாம பாருங்க. ரைட்ல இருக்க புக் பாருங்க. ஆடு தெரியுங்களா? ப்ரோ ப்ரோ ஆர்டர் மாதிரி ப்ரோ. கீழ பேசாம பாருங்க. புக் எப்படி ஆர்டர் ப்ரோ? அங்க பாருங்க ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. இதெல்லாம் பாருங்க ப்ரோ. அப்பா பாருங்க ப்ரோ. அந்த பக்கம் இருக்கு ப்ரோ. இது உன்னோட புக்ஸா ப்ரோ? ப்ரோ கீழ பாருங்க ப்ரோ. ப்ரோ இவங்க உள்ள ப்ரோ. எல்லாம் புக் வந்துச்சு. அப்பா பாருங்க பாருங்க கற்பனை கேட்டதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு? கைஸ் இங்க பாருங்க. எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. ஷெல்ஃப்ல இந்த எல்லா புக்ஸுமே கீழே விழுந்துருச்சு கைஸ். இங்க இதெல்லாம் உங்களுதா? அது என்ன வேகமா தள்ளி விட்டுச்சு? சித்தி வேற சித்தி யாரும் தொடக்கூடாது. ப்ரோ இதுதான் ப்ரோ தொட்டனால தான் போய் யாரும் தொடக்கூடாது. யாரு? சத்தியமா இதெல்லாம் உங்களோட புக்ஸா? இதெல்லாம் உங்களோட புக்ஸா? உங்களுக்கே இதெல்லாம் தொட்டது கோவம் வருது. ஏன் தள்ளி விடுறீங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? யாரு அங்க வெளியே சவுண்ட் வருது? யாருன்னா இருக்கீங்களா?
இங்கே யாருமே இல்லை, சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இது என்ன ப்ரோ இது? தூக்கு கயிறு மாதிரி இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? தூக்கு கயிறு மாதிரி இருக்கு. கற்பனை மாதிரி இல்லை, தூக்கு கயிறு மாதிரி தான் இருக்கு. கற்பனை தூக்க கயிறு தான். இதில் தான் போட்டுக்கிட்டுக்குமா தெரியல, இங்கேருந்து எப்படி கீழே குச்சிருக்கும். கைஸ் இங்கே பாருங்க, இன்னொரு இங்கே பாருங்க, தூக்கு கயிறு மாதிரி இருக்கு இந்த இடத்துல. கிளாஸ் தான் மண்டி செத்து போய் சொன்னாங்க. அமைதியாக இருக்க, நான் பார்த்துட்டு இங்கே தான் இதாக இருக்குது. ஒருவேளை கணக்கு உடஞ்சிருக்கு, ஒருவேளை கணக்கு உடச்சி கீழே வந்திருக்காங்க. யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? கைஸ் எந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கோம் பார்த்தீங்களா? அது பாருங்க, தூக்கு கயிறு மாதிரியே இருக்கு இந்த இடத்துல. தூக்கு கயிறே தான் அது. இப்போ பாருங்க, மேலே எதுவும் கட்டி தூக்க போட்டிருக்க மாதிரி இருக்குது. இந்த கயிறில் தான் நீங்கள் தூக்கு போட்டு இருந்தீங்களா? தூக்கு போட்டது ஊர்ல இந்த கயிறில் தான் தூக்கு போட்டு இருந்தீங்களா? சுத்திக்கு அமைதியாரு, கிளாஸ் தான் அமைதியாரு. நம்ம கேள்விப்பட்டோம். இந்த ரூமுக்கு எது நிற்கிற மாதிரி ப்ரோ இருக்கு. என்னப்பா? வாலிபர் வந்துட்டப்பா, இது நிற்கிற மாதிரி இருக்கு. வாங்கப்பா. அப்பா ஏன் என்ன சொல்லிட்டு பண்ணுங்கப்பா, தனியாக எங்கேயும் போயிட்டு இருக்காதீங்கப்பா. மிஸ் ப்ரோ அப்பா நின்றுட்டு இருக்காங்க. வாங்கப்பா. என்ன ஓரம் போகாதீங்க, வாங்கப்பா. என்னப்பா இதெல்லாம் நிற்கிது. என்னப்பா நிற்குது? இதான் நிற்கிது. முன்னாடி பார்த்துக்கல, எல்லாருக்கிட்ட மறைஞ்சி அதே மாதிரி நிற்கிது. பின்னாடி வாங்க, வாங்க, தயவு செஞ்சு இங்கே வாங்கப்பா. பா போகாதீங்க ப்ரோ. எனக்கு என்ன வேணும் ப்ரோ? அப்பா என்ன ப்ரோ? என்ன சொல்லுவாங்க? வந்துருக்கு அடிச்சிருவேன் ப்ரோ. போய் ஓட்டிருங்க ப்ரோ, போய் ஓட்டிருங்க ப்ரோ, போய் ஓட்டிருங்க. நான் சத்தம் போட்டு எனக்கு பயப்படாத. இருங்க ப்ரோ, உன்னை அடிச்சிருக்கமா ப்ரோ? இருங்க ப்ரோ, குடு ப்ரோ. போலி ஓட்டு போட்டு மாமலே, போட்டு மாமலே, போலி ஓட்டு போட்டுமா. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பிள்ளைங்க தயவு செஞ்சு வெளியே வா. அப்பாவை பாருங்க, அப்பாவை பாருங்க, என்னாச்சுன்னு அவருக்கு பாருங்க ப்ரோ. ப்ரோ யார் அது?